இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அக்ஷய் குமார் இணைந்து நடிக்கும் 2.0. ஹலோ சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சதீஷ். நம்ம ரிவ்யூ எக்ஸ்பிரஸில் பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.0 நம்ம அக்ஷய் குமார் ரஜினிகாந்த் நடிப்பில் நம்ம சங்கர் இயக்கத்தில் வெளியேந்திருக்க படம் தான் இந்த படம் சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஒரு செல் உயிரிலேருந்து 6 அறிவு உயிரினம் வரைக்கும் பொதுவான ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்து அழகான ஒரு ஒன்லைன் எடுத்துட்டு அதை வந்து தன்னுடைய பிரம்மாண்டத்து மூலியமாக நம்மளை பிரமிக்க வகையில் கொடுத்துருக்காரு நம்ம சங்கர் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இவர் வந்து மொத்தம் 4 கேரக்டர் வராது. அதில் 3 கேரக்டர் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கேரக்டர் தான். ஒரு கேரக்டர் வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட் சொல்லலாம். அதை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த வகையில் இருக்கு சொல்லலாம். முக்கியமா குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வில்லனா பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய் குமார் நடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனம், அதாவது வில்லத்தனத்திலே வந்து வேற விதமான வில்லத்தனத்தை வந்து இல்லை காமிச்சிருக்காரு. இவர் வந்து வில்லன் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அவர் வந்து நல்ல கேரக்டர் வில்லனா மாறினா, ஒரு நல்ல விஷயத்துக்கு வில்லனா மாறினா எப்படி இருக்குமோ அது போல ஒரு கேரக்டர் சொல்லலாம். அவர் மனுஷனாக இருக்கும்போது இருக்கிற குணாதிசயங்கள் ஆகட்டும், அவர் வில்லனா மாறிட்ட பிறகு, அதாவது ஈவலா மாறிட்ட பிறகு ஏற்படுற குணாதிசயங்களாகட்டும், ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனும் காமிச்சிருக்காரு. அதில் கேத்த நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெருகேற்ற ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காரு சொல்லலாம். அந்த வகையில் அக்ஷய் குமார் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய இன்னொரு ரோபோட்டா, நம்மளுடைய சிட்டியை மட்டும் தான் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கியூட்டான ஒரு ரோபோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு சொல்லலாம். நம்மளுடைய சிட்டி கூட லவ் பண்ணுற விஷயங்களாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் விஷயங்களாகட்டும், நம்மளே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து வழிகிற விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சொல்லலாம். எங்களுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வில்லன் வந்து நம்ம அக்ஷய் குமார் சொல்லிக்கலாம். இதில் இன்னொரு வில்லத்தனம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து போரான்றவர் வந்து நடிச்சிருப்பாரு வில்லனா. அந்த வில்லனோட மகனா வந்து இந்த படத்தில் இன்னொருத்தர் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரா இருந்தாலும் பார்க்குற வகையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சொல்லலாம். இந்த படத்தில் இவங்க மட்டும் தான் நல்லா நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை வந்து சிறப்பாக செஞ்சிருக்காங்க சொல்லலாம். இவங்களாம் இவ்வளோ சிறப்பாக செஞ்சிருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா பிரம்மாண்டன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை வந்து மெருகேற்றினே போவார். அந்த வகையில் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அவருடைய பட விஷுவல் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பூந்து விளையாடி இருக்கா சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேல ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து தன்னுடைய விஷுவல் மூலமா எவ்வளோ வந்து மக்களை என்கேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு என்கேஜ் பண்ண வச்சிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் இருக்குது. அந்த 30 மினிட்ஸ் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு போர் அடிக்காத வகையில் அடுத்தது என்ன நடக்கும்னு யோசிக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு சொல்லலாம். நிறைவு தான் இந்த படத்துக்கு வந்து சினிமா ஃபோட்டோ பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேமரா மூலியமாக, அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3D கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட படம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அந்த வகையில் வந்து படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இந்த படத்தோட எடிட்டரை பற்றி சொல்லி ஆகணும். ரூபன் தான் இந்த படத்துக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகுது. நமக்கு என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ சின்னதான் வந்து யோசிப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டியூரேஷன் வந்து அழகாக கொடுத்துருக்காரு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடத்துல வந்து லேகே தெரியாத வகையில் சிறப்பாக கொடுத்துருக்காரு நம்ம எடிட்டர் ரூபன். நெக்ஸ்ட் நம்மளுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மானை பற்றி சொல்லி ஆகணும். இவருடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தவொடனே இவருடைய மியூசிக் வந்து பிடிக்காது. ஒவ்வொருத்தராக வந்து கொஞ்சமாக பழகி அவருடைய மியூசிக் வந்து அடிக்ட் ஆவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை கொடுப்பாரு. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஒரு பாடல் காட்சிகள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் பாடல்கள் இல்லை. அந்த வகையில் நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து ஏமாத்திருக்காரு. ஆனால் இந்த கதைக்கு வந்து பாடல்கள் வச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து செம்ம ஸ்லோவாக போயிருக்கும். அந்த வகையில் வந்து பாடல்கள் வைக்காதே வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கலாம். கடைசியாக வந்து நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வந்து அவங்க தான் மிகப்பெரிய ஒரு பேக் போன் சொல்லலாம். அவங்களுடைய செட்டு இல்லைனா இந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செட்டாகவே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நேச்சுராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து அவங்க ஒரு பெரிய சல்யூட்டை வச்சிருக்கோம். அதெல்லாம் கடைசியாக இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மைனஸ் தான் படுது. அது என்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. நம்மளுடைய சிட்டி வந்து சுற்றி சுடுவார். ஆனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் மேலே மட்டும் எந்த குண்டம் படாது. இது வந்து எனக்கு மைனஸாக படுது. சங்கர் சார் வந்து இது எப்படி ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கலன்னு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறவர் இந்த விஷயத்தை எப்படி விட்டாருன்னு தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் வேறு எதனா மைனஸாக தெரிஞ்சதுன்னா அதை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த படத்தில் எல்லாரும் ஒரு ப்ளஸ் தான் சொல்லலாம். அந்த வகையில் வந்து படத்தை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தை தான் வந்து பிரம்மாண்டம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்ம ஊர்லேயும் இது போல படங்கள் எடுத்தா அதுக்கும் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த டைரக்டர் வந்து இது போல புது முயற்சிகள் வந்து ஈடுபடுவாங்கன்றத வந்து இந்த ரிவ்யூ சார்பாக நாங்கள் கேட்டிருக்கோம். கடைசியா சங்கர் சார், வாட்ஸ்அப் சார், அடுத்த உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது 3.0 கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இந்த படத்தில் வந்து நீங்கள் எதெல்லாம் ப்ளஸ்ஸாக பாருங்க மைனஸாக பாருங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் வந்து நம்மளுடைய 4வது கேரக்டராக வசீகரன் ஒன்று நடிச்சிருப்பார். அது எந்த கேரக்டர்னு மறக்காம என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை.